ஹாய் நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்குற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகினி. இப்போ உள்ள காலகட்டத்தில் பேய் படம் அப்படின்னாலே பயங்கர கிராஃபிக்ஸில் தான் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர கிராஃபிக்ஸில் ஓடாமல் டவுனில் போகிற படத்தை எத்தனையோ கேள்விப்பட்டிருப்பிய, எத்தனையோ பார்த்துருப்பிய. செல்ஃப் எடுக்காத படம், கதை எப்படி தொடங்கணும், எதில் முடிக்கணும் அப்படின்னு தெரியாமலே முடிச்சு வச்சுப்பிடுவாங்க. அதனாலயே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரொடியூசர் மாதிரிலாம் படத்தை எடுத்து முடித்த உடனே ஒரு ட்ரையல் பார்ப்பாங்க. ட்ரையல் பார்த்துட்டு தியேட்டருக்காரனை கூப்பிட்டு கொடுக்க போகும்போது ஐயோ இந்த படம் தேராதுன்னு சொல்லி நிறைய படத்தை வாங்கவே மாட்டாங்க. அப்படி ரிலீஸ் ஆகாத பேய் படங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ நான் சொல்கிற படம் பழைய காலத்து படம், ஆனால் பட்டையை கிளப்புற படம். இப்போ வரைக்கும் நோ கிராஃபிக்ஸ், ஆனால் வெறித்தனமான படம். என்ன படத்தை பற்றி சொல்ல போகிறேன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். பேய் படம், பழைய படம், உங்கள் மனசுக்கு உடனே வர்ற படம் என்ன படமாக இருக்கும்? ஓகே, நீங்கள் நினைக்கிறது கரெக்டு, ஜெகன்மோகினி. ஜெகன்மோகினிங்கிற படத்தை ரீசெண்டாக பார்த்தேன். அந்த படத்தில் அதை உருவாக்குன டேரக்டரு இன்ச்சு பை இன்ச்சாக கதையை நகர்த்திக்கிறாரு. ஒரு கிராஃபிக்ஸ் கிடையாது. அந்த படத்தை நீங்கள் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் கிராஃபிக்ஸ் டெக்னாலஜி இல்லை. அந்த நேரத்திலேயே ஆள் பின்னி படம் எடுத்தார். அதாவது ஒரு கிராமத்தில் விரவு வெட்டி பிழைக்கிற ஒரு சாதாரண பெண்ணை நகர்வலம் வர்ற ராஜா பார்க்குறாரு. இப்போ ராஜா பார்க்கும்போது அவருக்கு பெண்கள்னாலே ரொம்ப ஈர்ப்பு. ராஜானாலே அப்படி தானே, ஊருக்கு 10-15 வச்சுக்கிடுவாங்க. அரண்மனை ஃபுல்லும் அந்த புறத்தில் வச்சுக்குவாங்க. அப்போ இந்த பொண்ணை பார்த்தோன்னா இவ்வளோ அழகையாக இருக்கா, ஆட்டையை போட்டுற வேண்டி தான், தனி காடாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு நான் ஒன்று பட்டத்து ராணி ஆக்குறேன், நீ அவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி இவளை சம்மதிக்க வைக்க, தொம்பரக்கட்ட மண்டை அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுவார்னா, போயிட்டு கொஞ்சோண்டு தண்ணி அள்ளி அவள் கையில் ஊற்றி, நான் சூரியன் சாச்சா அக்னி சாச்சா இந்த நீரை கையில் கொடுத்து நான் விவாகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ருகளை போட்டுட்டு நேராக ஆள் எஸ்கேப் ஆயிடுவார். நான் உன்னை கூட்டு போகிறேன், பல்லாக்கில் வச்சு கூட்டு போகிறேன்ட்டு. இவளும் பல்லாக்கில் மன்னர் வருவார், நம்மளை கூட்டு போவார். இவர் தான் ஆட்டையை போட்டு போயிட்டார கற்பை, கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் நினப்பா, சரி ரைட்டு, நம்மளே போய் அரண்மனையில் போய் நியாயத்தை கேட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் கேட்குறக்கு வருவாள். நியாயம் கேட்குறக்கு வரும்போது இங்கே ஏற்கனவே மன்னர் என்ன பண்ணிட்டு இருப்பார், ஊஞ்சலில் உட்கார்ந்து தக்கடான்னு ஒரு 10-15 பிள்ளை குட்டிகளோடு உட்கார்ந்துட்டு, பிள்ளை குட்டிகள்னா பெத்த பிள்ளைகள் கிடையாது, அந்த பிற அழகிகளோடு உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னா பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ இவன் வந்த உடனே, ஏம்மா நீ இங்கே வராத, நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரனை விட்டு வெளில விரட்டி விடுவார். அப்போ வேலைக்காரனை விட்டு விரட்டி விடும்போது, காவலாளிகளை விட்டு விரட்டி விடும்போது அவள் சொல்லுவார், நீ உன் ராஜ துமரையும் பணக்கார துமரையும் காமிச்சிட்ட, என் கருப்பை சூறையாடிட்ட, உன் அரண்மனையும் அந்த புறமும் எல்லாம் அழிஞ்சு நாசமாக போட்டுன்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போயிடுவா. போய் தூக்கு போட்டு செத்து போவாள். அவன் ஆன்மா சாந்தி அடையாமல் இவனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு மோகினி பேயா அழைச்சிட்டு இருப்பான். இவன் அவள் சாபம் கொடுத்த மாதிரி செத்து அரண்மனையெல்லாம் திறந்து ஒரு ஏழை விவசாயிக்கு மகனை பிறப்பான். அப்போ இந்த மோகினி திரும்பவும் அவனை பார்க்க அவனை மயக்கி ஒரு பூவாக கொண்டு போய் மேலே வச்சு அவளோட இச்சைகள்லாம் தீப்பாள். அப்போ பேய் கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி இவருக்கு கூட இருக்கிற தம்பி தெரிஞ்சு ஒரு மோகினி பேய் கொண்டு போகுதுன்னு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி, அவங்களும் இந்த மோகினி பேய் இதை நேரில் கண்டு ஒரு சாமியாரை கூப்பிட்டு இந்த மாதிரி காரியங்கள் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க. முடிவுக்கு வந்தோடனே நேராக ஒரு சாமியார் இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க, அவளோட தாலி பாக்கியத்தை வச்சு அவள் மீட்டுருவா அப்படின்னோடனே, சொந்தக்கார பிள்ளையில ஏமா இந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்த்து என்ன பண்ணி விட்ருவாங்கன்னா கல்யாணத்தை பண்ணி விட்ருவாங்க. கல்யாணத்தை பண்ணி விட்ட உடனே சாமியார் சொல்லியிருப்பாரு, நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் கதவை திறக்கவே கூடாது, யார் கூப்பிட்டாலும். அப்படி மட்டும் இல்லாமல் முந்தானை முடிச்சு உன் மாப்பிள்ளையோட சட்டையில் போட்டிருக்கணும், அதை நீ அவுத்துட்டோன்னா மோகினி கொண்டு போயிடுவான். அப்போ முதல்ல கதவு தட்டி சவுண்டு கேட்கும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு. இவா துறப்பமா வேண்டாமான்னு பயந்துக்கிட்டே இருப்பாள்.
சரி துறப்பும் கழுதையே என்ன நடக்க போகுது அப்படின்னு போய் மாமனார் கூப்பிட்றாருன்னு துறப்பா இல்லை. உடனே மோகினி பேய் தான் மாமனாராக மாறி சவுண்ட் விடும். நேராக கொண்டு போய் அவனை பூவாக மாற்றி நேராக மேலே கொண்டு போய் அதை என்ஜாய் பண்ணிட்டு நடக்கும். அப்போ மாப்பிள்ளையை தவற விட்டுரும். தவற விட்டவொடனே அதுக்கப்புறம் சாமியார்கிட்ட போய் இப்படி முறையிடுவாங்க. சாமியார் சொல்லுவார், இவ வந்து ஒரு பௌர்ணமி பூஜை இந்த மாதிரி பூஜை பண்ணான்னா இதாயிரும், அவனை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு இவன் வந்து பூஜைக்கான காரியம் பண்ணுவான். அவள் வீட்டில் உள்ள 2 மருமகளும் நமக்கு வேலை வச்சுட்டாலே சண்டால பாவி நம்மளும் சோறுகறி பொங்கணுமே சொல்லி இவளை வந்து அடித்து தூக்கி ஒரு கிணத்துக்குள்ளே போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து மோகினி என்ன பண்ணோன்னா இவளுக்கு கொஞ்சம் சாபத்தை கொடுத்து அந்த பூஜையை நடத்த விடாமல் பண்ணும். கிளவி ஆக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் பார்க்கும் பாம்பாக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் ஒரு இவா கூடயே ஒரு நல்ல மோகினி ஒருன்னு கிடக்கும். அதை அடிக்கடி வந்து அட்வைஸ் பண்ணும். ஏன் இங்கே பேர் நம்ம செத்து மோகினியை அலையிறோம், அவங்க மனசை பிறவி சந்தோஷமாக இருந்துட்டு போட்டும், பாவி மக்களை விடு. இவன் கேட்க மாட்டா சண்டால பாவி. அந்த அக்கெல்லாம் நேராக என்ன பண்ணுவான், நேராக போயிட்டு அந்த நல்ல மோகினி வந்து வாய் பேசுகிற திறமையை கொடுத்து அவன் தம்பிக்காரனையும் ஆடாக மாற்றி விட்டுருவான். அந்த கெட்ட மோகினி அவனையும் வந்து வாய் பேச வச்சு அந்த கசாப் கடைக்காரன்ட்டு எஸ்கேப் ஆகி பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அந்த நாகப்பாம்பு இருக்குல்ல அதையும் வந்து கழுகிட்ட இருந்து காப்பாற்றி கடைசியில் ஒரு குளத்தில் போய் முங்கி இவைய வந்து சாமிகிட்ட வேண்டி சாப விமோச்சனம் பெற்று வருவவ. அப்படி இருந்தாலும் இந்த மோகினி விட மாட்டா, ஒரு அரக்கனை ஏவி விட்டுருவா. அவன் அரக்கன் அடித்து துன்பப்படுத்தும் போது 2 பேரும் ஆண்டவா எங்களை வந்து சாப விமோச்சனம் தந்தும் பலன் இல்லாமல் பண்ணுறியே அப்படின்னு சொல்லி வேண்டும் போது நேராக வந்து சிவபெருமான பார்வதியும் இந்த அரக்கனை கொண்டு சாப விமோச்சனம் கொடுத்து புருஷனையும் வந்து கையில் கொடுத்துருவாங்க. மோகினிக்கும் வந்து நற்கதியை அடைய பண்ணிடுவாங்க. இதுதான் படத்தோட கதை. படம் கதை நூல் பிடிச்ச மாதிரி டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லாமே கிராஃபிக்ஸ் இல்லாமல் அந்த காலத்தில் உள்ள மிகப்பெரிய காமெடி கலந்த ஃபைட்டும் உள்ள சென்டிமெண்ட்டும் உள்ள ஒரு பேய் படம். 10க்கு 10 ரேட்டிங். அட்ரா சக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் படம். பார்க்காத ஆட்கள் பார்த்துருங்க. படம் பேர் ஜெகன்மோகினி. வர நண்பர்களே கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.